write a balanced chemical equation with eight simple for the following reaction. என்ன ரியாக்ஷன்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இன் வாட்டர்ல இருக்கும்போது அது ரியாக்ட் ஆகுது. எது கூடவும்? நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன். அதுவுமே என்னன்னா வாட்டர் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பாருங்க. சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் அண்ட் வந்து வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுதான். நம்ம என்ன கேட்கறாங்கன்னா ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது நான் ஃபண்டமெண்டா டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் கிடையாது. எப்போதும் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொன்னாவே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க 4 ஆப்ஷன்ல பாருங்க. 4ன்னு என்னன்னா KOH, HNO3, ANO3, H2 இருக்கா? அது ஒன்றும் கிடையாது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட், ANO3 என்பது சோடியம் நைட்ரேட், H2 என்பது வாட்டர். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த 4 ஆப்ஷன்லையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர் வந்து 2, 2, 2, 2 அப்படின்னு இருந்துச்சு. 4 ஆப்ஷன் அதே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் இங்க பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் பாருங்க. இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் முன்னத்து என்ன சொன்னோம்? ரியாக்டன் சொன்னோம். அந்த உருவாது என்ன சொன்னோம்? ப்ராடக்ட் சொன்னோம். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த ரியாக்டன்ல இருக்கிற ஒவ்வொரு தனிமமா எடுக்கணும். ஒவ்வொரு தனிமம் என்ன? இங்க இருக்கிற வந்து பொட்டாசியம் இருக்கா, அடுத்து ஆக்சிஜன் இருக்கா, அடுத்து ஹைட்ரஜன் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்தை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பொட்டாசியத்தை எடுக்கணும். பொட்டாசியம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ரைட்டா? பொட்டாசியம் எத்தனை என்னன்னா 2 இருக்கு. அதனால என்ன பண்றோம்? பொட்டாசியம் 2 அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜனை என்னதான் எடுக்கணும்? 2 எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மேல வந்து இந்த சைடுல 2 எழுதலாம் வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே என்ன அந்த 2 எடுக்கணும் அர்த்தம். அதனால என்ன? ஆக்சிஜன் 2. அடுத்து ஹைட்ரஜன் என்ன? ஹைட்ரஜனும் 2. ஏன்னா அது வந்து 2 கீழே இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. அதனால டேரக்டா 2 எடுத்தாச்சு. அடுத்து வாங்க. அடுத்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன். இங்க ஹைட்ரஜன் என்ன? 2 இருக்கு. ரைட்டா? இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு என்னன்னா 2 இருக்கு. அடுத்து ஆக்சிஜன். இந்த இடத்துல ஆக்சிஜன்ல என்ன பண்ணா இங்க கீழே வந்து 3 இருக்கு, இங்க கீழே 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த மாதிரி நான் என்ன பண்ணா நம்ம பெருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப பெருக்கினா என்ன வரும்? 6 வரும். ரைட்டா? அதனால 6 போட்டுக்கிறேன். இப்ப என்னன்னா அந்த ரியாக்டண்டோட சைட்ல என்னெல்லாம் போடணுமோ இது வந்து போட்டாச்சு. இந்த சைடு இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த வேல்யூ இருக்கு. இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்ன வரும்னா இந்த ப்ராடக்ட் வரணும். இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? பொட்டாசியம் இருக்கா? ரைட். பொட்டாசியம் எடுக்கிறேன். பொட்டாசியத்தோட நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. அதனால என்ன எடுத்துக்கிறேன்? நைட்ரஜன் என்ன இருக்கு? இங்க எதுவுமே கீழே கொடுக்காட்ட இங்க இருக்கிறத எடுத்துக்கணும். அப்ப என்ன? நான் 2 வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்ல என்ன? இங்க 3 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 6 அப்படின்னு வரும். அடுத்து வாங்க. அடுத்து இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன? ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா 2 போடக்கூடாது. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன? 4 வரும். ரைட்டா? அடுத்து என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்ல எதுவுமே இல்ல. அதனால என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 2 போட்டுக்கிறேன். என்ன பாருங்கன்னா ஈக்குவேட் பண்ணி பாருங்க. அதாவது இங்க பொட்டாசியம் 2 இருக்கு, இங்கேயும் பொட்டாசியம் 2 இருக்கு. கரெக்டா ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு. இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு. அதே மாதிரி என்ன? இங்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. இங்க ஆக்சிஜன் 2, இங்க ஒரு ஆக்சிஜன் 6. அதனால என்ன? இதுக்கு ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 6 அப்படின்னா 8. அதே மாதிரி இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கா, இங்கேயும் 8 ஆயிரும். ஈக்குவலண்ட் ஆயிரும். அடுத்து வாங்க. என்ன? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் 4 இருக்கு. ஆனா இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. அதனால என்ன? இங்க ஹைட்ரஜன் 4 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு. அடுத்து என்ன? எல்லாமே பார்த்தாச்சு. இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு நைட்ரஜன். சார் இந்த நான் நைட்ரஜன் இருக்குல்ல, நான் சொல்ல மாட்டேன்ல. அதனால என்ன போட்டுக்கிறேன்? இங்க எழுதிக்கிறேன். நைட்ரஜன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் கிட்ட எதுவுமே இல்ல. அதனால என்ன வரும்? 2 தான் வரும். அப்ப இங்க நைட்ரஜன் 2 இருக்கு, இங்கேயும் நைட்ரஜன் 2 இருக்கு. அப்ப என்ன? எல்லா சைடுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிருக்கு. இங்கிட்ட இருக்கிற சைடும் இங்கிட்ட இருக்கிற சைடும் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்றதா என்னன்னா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். இது எதுக்காக சொல்றது? இந்த 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு டவுட் கிடையாது. ஆனா சப்போஸ் சில இதுல அப்பமைகளை கேட்கிற கேள்விகளை இந்த மாதிரி கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னா இந்த மாதிரி எடுக்க தெரியணும். அதுதான் என்ன பண்ணு அதுதான் என்ன பண்ணிருப்பேன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது அயனோட வாட்டரை சேர்க்கும் போது Fe3O4 இது மேக்னடைட் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் உருவாகும். இதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப என்ன? ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சாச்சு. இப்ப கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்து வச்சுக்கலாம். அதுல பேலன்ஸ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு இதுல என்ன அப்படின்னா 4லையும் பாருங்க. இங்க ஏக்யூன்னு இருக்கு, இங்க ஏக்யூ இருக்கு, இங்க ஏக்யூ இருக்கு, இங்க ஐ அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஏக்யூ இருக்கு, ஐ இருக்கு, ஏக்யூ இருக்கு, ஐ இருக்கு. அப்ப என்ன? இதுலதான் விளையாண்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஏக்யூனா ஒண்ணு கிடையாது, அக்வா சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு காம்பவுண்டு தண்ணியில கரையக்கூடிய தன்மை கொண்டு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏக்யூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்னன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் போடும்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சிலதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அது கேஸ்னு அர்த்தம். சிலதை எல்னு மென்ஷன் பண்ணுவாங்க, எல்னா லிக்விட் அப்படின்னு அர்த்தம். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம், எல்லாமே கொஸ்டின்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்ப என்னன்னா KOH, HNO3, ANO3, H2O தான். இதுல ஏக்யூனா எஸ் ஏக்யூ தான் வரும். ஏன்னா இது வாட்டர்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா வாட்டர்ல இருக்கிற சொல்யூஷன். வாட்டர்ல இருக்க சொல்யூஷன் என்ன? அது வாட்டர்ல கரையக்கூடிய, அதுதான் வந்து ஏக்யூன்னு சொல்றது. அதனால என்ன வரும்? இந்த இதுக்கு ஏக்யூ தான் வரும். அடுத்தது பாருங்களேன்.
நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ அந்த நைட்ரிக் ஆசிட் சொல்யூஷனுமே இன் வாட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன, அதுவும் வாட்டர்ல வந்து கரையக்கூடியதா இருக்கும். அதனால இதுக்கு ஈக்கு தான் வரும். ஃபைனலா வர அந்த ப்ரொடியூஸ் ஆகுறது சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் வாட்டர்ல கரையக்கூடியதா இருக்கும். அதனால என்ன, இதுவும் ஏக்கி வரும். பிளஸ் வாட்டர் உருவாகுதா, வாட்டர் என்பது லிக்விடா இருக்கும் ரைட்டா. அதனால என்ன வரும்னா ஐ அப்படின்னு வரும், லிக்விட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்னதான் வரும்னா ஏ தான் வரும்.